வணக்கம் நேயர்களே. நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் சின்ன வயசுல பென்சில் பயன்படுத்தாத நாட்களே இருந்திருக்காது. எழுதும்போது பென்சில் முனை உடைஞ்சு போச்சுன்னா நாம டக்குன்னு என்ன சொல்லுவோம்? ஐயையோ, லெட்டு உடைஞ்சிடுச்சே அப்படின்னு தானே? நாம எல்லாருமே அத லெட் பென்சில் அல்லது ஈய பென்சில்னு தான் சொல்றோம். ஆனா வேதியியல் ரீதியா பார்த்தா ஈயம்ங்கிறது வேற, கார்பன்கிறது வேற. பென்சில் முனையில இருக்கிறது ஈயமே கிடையாது. அது கிராஃபைட்டுங்கிற கார்பன் வகை. அப்புறம் ஏன் நாம அதை இன்னும் லெட்டுன்னு கூப்பிட்டுட்டு இருக்கோம்? இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறும் கொஞ்சம் மர்மமான இருண்ட கதைகளும் இருக்கு. வாங்க இன்னைக்கு அதைத்தான் பார்க்க போறோம். நாம பண்டைய கிரேக்க ரோமானிய காலத்துக்கு போவோம். அந்த காலத்துல அரசாங்க கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள்னா அத பாறைகள்ல செதுக்குவாங்க. ஆனா சாதாரண மக்கள் அவங்களோட அன்றாட தேவைக்கு, அதாவது ஒரு சின்ன குறிப்பெடுக்கவோ கடிதம் எழுதவோ கல்ல தூக்கிக்கிட்டு அலைய முடியாது இல்லையா? அப்போ அவங்களுக்கு கை கொடுத்ததுதான் ஈயம். ஈயம் ரொம்ப மலிவானது. வெள்ளி சுரங்கங்கள்ல இருந்து இது ஒரு துணை பொருளா தாராளமா கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இது ஒரு மென்மையான உலோகம். ஒரு சின்ன செம்பு குச்சிய வச்சு ஸ்டைலஸ் ஈயத்தகடுகள் மேல ஈஸியா எழுவிட முடியும். அது அவ்வளவு சீக்கிரம் அழியவும் செய்யாது. இப்படிதான் கிரேக்கர்கள் ஈயத்தகடுகள்ல எழுத ஆரம்பிச்சாங்க. சொல்லப்போனா பாப்பிரஸ் ஸ்டைல்கள்ல நேராகவும் சீராகவும் எழுதுறதுக்கு, கோடு கிழிக்கிறதுக்கு கூட ஈயத்தாலான தட்டுகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதை இன்னைக்கு எக்ஸ்ரே ஆய்வுகள் மூலமா உறுதிப்படுத்தியிருக்காங்க. சரி, இதுல என்ன மர்மம்னு கேக்குறீங்களா? ஈயம் மலிவானதுங்கிறதால அத ஒரு தாழ்வான உலோகமா மக்கள் பார்த்தாங்க. முக்கியமா இதுக்கு பாதாள உலகத்தோட தொடர்பு இருக்கிறதா நம்புனாங்க. அதனால எதிரிகளை சபிக்கிறதுக்கும் மாந்திரீகம் பண்றதுக்கும் இந்த ஈயத்தகடுகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பேரு சாபத் தகடுகள். இங்கிலாந்துல இருக்கிற பாத் நகரத்துல அகழ்வாராய்ச்சி நடந்தப்போ சுமார் 130 ஈய தகடுகள் கிடைச்சது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இதுல எழுதியிருந்த விஷயங்கள் தான். ரோமானிய காலத்துல பொது குளியல் தொட்டிகள்ல குளிக்கும்போது அங்கு வச்சிருக்கிற துணிமணிகள், நகைகள் அடிக்கடி திருடு போகும். பாவம், அந்த கால அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க கோபத்தை இந்த ஈய தகடுகள்ல தான் தீர்த்துக்கிட்டாங்க. இந்த தகடுகள்ல எழுதப்பட்ட வாசகங்கள் ரொம்பவே விசித்திரமானது. வரலாற்று ஆய்வாளர்கள் இத வெறும் சாபம்னு சொல்லாம நீதி வேண்டி செய்யப்படும் பிரார்த்தனைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? பாதிக்கப்பட்டவங்க திருடு போன பொருளை அவங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பொருளை சூலஸ் மினர்வாங்கிற கடவுளுக்கு எழுதி வச்சுக்கலாங்க. கடவுளே, இந்த திருடு போன பொருள் இனிமே என்னுடையதில்ல, உன்னுடையது. இத திருடுனவனுக்கு தூக்கத்தை கொடுக்காத, அவன் ரத்தத்தை உறையவை, அவனுக்கு மரண பயத்தை காட்டு அப்படின்னு எழுதுவாங்க. இதுல நோக்கம் என்னன்னா, அந்த திருடனை பழி வாங்கறதில்ல. அந்த துன்பம் தாங்க முடியாம அவன் அந்த பொருளை கொண்டு வந்து திருப்பி கொடுக்கணும். ஏன்னா அவன் திருடுனது மனுஷனோட பொருள் இல்ல, கடவுளோட பொருள். இப்படி எழுதி அந்த ஈயத்தகட்டை சுருட்டி புனித நீரூற்றுக்குள்ள வீசிடுவாங்க. இப்படி எழுத்துக்களுக்கும் ஈயத்துக்கும் ஒரு நீண்ட பந்தம் இருந்துட்டே இருந்தது. காலங்கள் மாறுச்சு. இங்கிலாந்துல ஒரு புது பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. அது பார்க்கறதுக்கு அச்சு அசல் ஈயம் மாதிரியே பளபளப்பாவும் கருமையாவும் இருந்தது. மக்கள் அத கருப்பு ஈயம், பிளாக் லெட் அப்படின்னே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுதான் நாம இன்னைக்கு பயன்படுத்துற கிராஃபைட். பிற்காலத்துல வேதியியல் வளர்ந்த பிறகு, ஐயோ இது ஈயம் இல்ல, இது கார்பன் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதுக்குள்ள காலம் கடந்து போச்சு. மக்கள் மனசுல அது ஈயம்னு ஆழமா பதிஞ்சிருச்சு. பண்டைய காலத்துல ஈய குச்சிகளை வச்சு எழுதின மாதிரியே இந்த கிராஃபைட் குச்சிகளை வச்சு எழுதினதால அந்த பழைய நினைவிலேயே லெட் பென்சில், அதாவது ஈய பென்சில் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சு அது இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்குது. சோ அடுத்த வாட்டி பென்சில் வாங்கும்போதோ இல்ல அதோட முனைய உடைக்கும் போதோ இதுக்கு பின்னாடி ஒரு மாந்திரீக கதையும் நீதி கீட்ட மக்களின் வரலாறும் இருக்குங்கிறத நினைச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.